எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு அறிவியல் விலங்குகள் வாழும் உலகம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இந்த 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் விலங்குகள் வாழும் உலகம் என்ற பாடத்தில் முக்கிய குறிப்புகள், அதனைத் தொடர்ந்து 11 சரியான வினாவிடைகள் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள் காணொளியை, ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு. உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகு செல்கள். அடுத்து 2வது கேள்வி, செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகள் வகை. ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள். அடுத்து ஒரு செல் உயிரிகள், உதாரணம் அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. இதெல்லாம் சில சமயம் கேள்வி கேட்பாங்க. ஒரு செல் உயிரி உதாரணம் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பல செல் உயிரிகள், மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன். இதெல்லாம் பல செல் உயிரிகள். அடுத்து நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும் உயிரி ஒரு செல் உயிரிகள். இதை நுண்ணோக்கி, அதாவது மைக்ரோஸ்கோப்பால் மட்டும்தான் பார்க்க முடியும், ஒரு செல் உயிரி. அடுத்து திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் கிடையாது ஒரு செல் உயிரிகளுக்கு. ஒரு செல் உயிரிகளுக்கு திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. ஏன்னா அது ஒரே ஒரு செல் கொண்ட உயிரி. அடுத்து திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள் உள்ளது பல செல் உயிரி. அடுத்து அளவில் பெரியவை, கண்களால் பார்க்கக்கூடியது பல செல் உயிரிகள். அடுத்து இந்த கேள்வி சில சமயம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு. அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிகால்கள். அடுத்து நீரில் வாழும் ஒரு செல் உயிரி. நீரில் வாழும் ஒரு செல் உயிரி பாரமீசியம். அடுத்து பாரமீசியத்தின் இடப்பெயர்ச்சி உறுப்பு குறு இலைகள். குறு இலைகள். அடுத்து யூக்ளினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு. யூக்ளினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு கச இலைகள். அடுத்து பெங்குயின்கள் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எங்கு பராமரிக்கப்படுகின்றன? சிங்கப்பூர் ஜீராங் பறவைகள் பூங்கா. சிங்கப்பூர் ஜீராங் பறவைகள் பூங்கா. மீனின் சுவாச உறுப்பு செவுள்கள். மீனின் உடல் பகுதி எதனாலானது? செதில்கள். மீன் திசை திரும்ப உடல் சமநிலை பெற்றிருக்க பயன்படுவது. மீன் திசை திரும்ப உடல் சமநிலை பெற்றிருக்க பயன்படுவது வால் துடுப்பு. வால் துடுப்பு. பல்லிகள் பெரும்பாலும் வாழும் பகுதி வெப்பமண்டல பகுதி. வெப்பமண்டல பகுதி. அடுத்து பல்லிகள் சுவாச உறுப்பு நுரையீரல்கள். பல்லி உடல் பகுதி எதனாலானது? செதில்கள். பறவைகளின் சுவாச உறுப்பு நுரையீரல்கள். நுரையீரல்கள். அடுத்து பறவைகளில் எந்த உறுப்பு இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளது? முன்னங்கால்கள். முன்னங்கால்கள். பறவைகள் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவும் உறுப்பு வால். அடுத்து இருமை பார்வை பெற்ற உயிரினம் பறவைகள். அதாவது இருமை பார்வைன்னு என்னது? ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை காண முடியும். அடுத்து குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரி ஆமை. கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரி நத்தை. நீண்ட நாள் நீர் அருந்தாமல் உயிர் வாழும் உயிரினம் ஒட்டகம். பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் உயிரினம் ஒட்டகம். நீர் அருந்தாத உயிரிகள் எலி, கங்காரு. எலி, கங்காரு. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு. அடுத்து
ஒட்டகம் எந்த பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கின்றது? திமில். அடுத்து, விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது. விலங்குகள் பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல். வலசை போதல். அடுத்து, இதுவரைக்கும் நம்ம முக்கிய குறிப்புகள் பார்த்தோம். தற்போது சரியான வினாவிடை பார்க்க போகிறோம். சில சமயம் இந்த கேள்வி ஸ்ட்ரெயிட்டாகவும் கேட்டாலும் கேட்கலாம், அல்லது இது ரிலேட்டடாக ஏதாவது கூற்றும் கேட்டாலும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இதுதான் வரும் இதுதான் வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, முழுசாக பாருங்கள். கீழுள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரி? ஏற்கனவே என்ன சொன்னால் அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யூக்ளினா இருக்குது. யூக்ளினா. மீதியெல்லாம் பல செல் உயிரி. அடுத்து, அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிக்கால்கள். போலிக்கால்கள். அடுத்து, நீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரி. நீர் மற்றும் நிலத்தில் வாழும் உயிரி தவளை. தவளை. எப்போதும் நீர் அருந்தாத விலங்கு. எப்போதும் நீர் அருந்தாத விலங்கு எலி. எலி. எலியும் கங்காரும். வேடந்தாங்கல் என்பது பறவைகள் சரணாலயம். பறவைகள் சரணாலயம். உயிருள்ள பொருள்கள் மற்றும் உயிரினங்களை பற்றி படிப்பது. உயிருள்ள பொருள்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல். உயிரியல். எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை கொண்டுள்ளது? எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை கொண்டுள்ளது? இதுக்கு சரியானது மீன். மீன். அடுத்து, பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? நுரையீரல்கள். பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு. ஒன்பதாவது கேள்வி, பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது. பாரமீசியம் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது குறு இலை. குறு இலை. திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கின்ற விலங்கு. திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கின்ற விலங்கு ஒட்டகம். ஒட்டகம். அதாவது ஒட்டகம் வந்து பாலைவன கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. நீலகிரியில் உள்ள வரையாடு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 6ஆம் வகுப்பு அறிவியல் விலங்குகள் வாழும் உலகம். இந்த பாடத்திலிருந்து முக்கிய குறிப்புகள். அது மட்டும் இல்லாமல் 11 சரியான வினாவிடைகள் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.